தொழில்நுட்பம். அதுல யாருமே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இனிமேல் ராமநாராயணனை பாக்குற மாதிரி தான் சங்கரை பார்ப்பாங்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சிறந்த நடிகர் பன்னீர்செல்வம்னே கூட நம்ம சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு நடிகர் பன்னீர்செல்வத்தை இன்னும் யாரும் சரியா யூஸ் பண்ணல. இந்தியன் 2 திரைப்படம் ஒரு மாபெரும் எதிர்பார்ப்புடன் சங்கர் அவர்கள் நடேசன் பூங்காவில் அமர்ந்து கொண்டு எழுதும் போது அவருடைய அறிவு பிரகாசமாக வேலை செய்தது. இன்று ஏசி ரூமில் உட்கார்ந்ததால் அவர் அறிவு மக்கிவிட்டதா என்ற வினா தோன்றுகிறது. படம் முடியும் 30 வருடத்துக்கு முன்பு இந்தியன் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அதில் தாத்தாவாக நடித்த கமலஹாசன் நடித்த உண்மையிலே அவர் தாத்தா தான். இப்போவோ தாத்தாவாக நடித்தன்ற வார்த்தை அந்த படத்துல தாத்தாவாக நடித்த கமலஹாசனுக்கு ஒரு 75-80 வயது மதிக்கத்தக்க கதாபாத்திரத்தில் நடித்தார். அன்றிலிருந்து சுமார் 30 ஆண்டுகள் கழித்து 25-30 ஆண்டுகள் கழித்து இந்தியன் 2 அதாவது இன்றைய காலகட்டத்தில் அந்த தாத்தாவுக்கு வயது 105 இருக்கும். 105 வயது நாயகனை வைத்து படம் எடுத்திருக்கிறார் ஒரு இயக்குனர் சங்கர் அவர்கள். அவரை நாம் குற்றம் சொல்லி என்ன புண்ணியம்? அவரை நம்பி ஒருவர் பணம் போடுகிறார்கள். சங்கரையும் கமலஹாசனையும் நம்பி பணம் போட்டவர்கள் என்ன நிலைக்கு ஆவார்கள் என்பது நாம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கதைக்கு வருவோம். யூடியூபர்கள் ஆரம்பித்து வைக்கும் கதை. அதில் பல லஞ்ச லாவணே இன்னைக்கு யூடியூப்ல இருக்கிறவங்க பேசினாலே திரை குண்டாசுன்றது எந்த அளவுக்கு போகுதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை தான் மையமா வச்சு ஒரு அப்படின்னு நகர்த்துறார் கதையில. கதையோட ஆரம்பத்துல படத்தோட ஆரம்பத்துல கரப்ஷன் நேஷன் ஒரு நல்ல வசனத்தை போட்டுட்டு அதுக்கு பின்னாடி இன்னொரு பேரை ஒண்ணு போடுவாங்க பாருங்க. தியேட்டர் சும்மா அதிர்ந்து, அவ்வளவுதான். இந்தியன் படம் 2 அங்கேயே முடிச்சிட்டார் அவர். சரி, கதைக்குள்ள வருவோம். கமலஹாசன் ஒப்பனை மேக்கப் மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தார் ஒரு காலத்தில். நம்ம தமிழை பொறுத்தவரையில கமலஹாசன் மிகப்பெரிய ஒரு நடிகர். அதுல யாருமே மாற்று கருத்தை சொல்ல முடியாது. முகத்துக்கு ஒரு மேக்கப்பு, கழுத்துக்கு ஒரு மேக்கப்பு, கைக்கு ஒரு மேக்கப், 3 விதமா தெரியுது மேக்கப். அதுலயே அவங்க கொஞ்சம் கோட்டை விட்டா மாதிரி தான் இருக்கு. அந்த பழைய ரகுமான் இந்தியன்ல இருந்த மியூசிக்ல ஒன்றும் இல்லை. அதுக்காக எந்த ஒரு மியூசிக் டைரக்டரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அவரும் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த முயற்சி அந்த அளவுக்கு பலன் அளிக்கவில்லை. படத்துல பாடல்கள், அதுல ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பொருள் செலவா? என்னதான் ஒரு பணத்தை எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்தாலும் இந்த அளவுக்கு செய்ய வேண்டிய ஒரு அவசியமா என்று மக்கள் முகம் சுடிக்கிறார்கள். ஒரு பாட்டுக்கு முகம் முழுவதும் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. மேக்கப்லாம் போட வேண்டியதுதான். அதுக்குன்னு இந்த அளவுக்கு மேக்கப் இல்லாம ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணலாம். படத்துல ஏஐ தொழில்நுட்பம். அதுல யாருமே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இன்றைய வளரும் ஜெனரேஷன், வளரக்கூடிய தலைமுறைகள் இந்த தொழில்நுட்பத்தை வச்சுதான் இன்னைக்கு உலகமே இயங்குது. அதை வச்சுதான் சங்கரும் இயங்குறார். இதுக்கு முன்னாடி பாலகுமாரனை நம்பினாரு. அதுக்கு பிறகு திரு சுஜாதா ஆசிரியர் அவர்கள், கதை ஆசிரியர் அவர்கள், அவரை நம்பினாரு. இப்ப 2 பேரும் இல்லாததால இவர் அப்படியே தண்ணியில தத்தளிக்கிற மாதிரி தத்தளிக்கிறார். நல்லா தெரியுது, கதை மூவ் ஆக மாட்டேங்குது. படத்துல ஒண்ணுமே சரக்கு இல்ல. வசனம் எங்கேயும் அங்கங்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது. பீய பார்த்தா நாய் மாதிரி, பீய பார்த்தா நாய்க்கு நல்லா இருக்கும். படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா படத்து உள்ள போய் நம்ம உட்கார்ந்து வெளியில வரும்போது சங்கரே உன்னை நம்பி இனிமேல் நான் வரணுமா என்ற நிலைமைக்கு நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. இனிமேல் ராமநாராயணனை பாக்குற மாதிரி தான் சங்கரை பார்ப்பாங்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. படத்துல கமலஹாசனை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அரசியல்வாதி பன்னீர்செல்வம் ஞாபகம் தான் வருது. அதே மாதிரி தான் நடிப்பார் முகத்தை வச்சுக்கிட்டே. எனக்கு தெரிஞ்சவரையில கமலஹாசனை விட சிறந்த நடிகர் பன்னீர்செல்வம்னே கூட நம்ம சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு நடிகர். பன்னீர்செல்வத்தை இன்னும் யாரும் சரியா யூஸ் பண்ணல. இசை இவங்களெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது படத்தோட மொத்த தொழில்நுட்ப கலைஞரையும் கம்பேர் பண்ணும்போது ஏஐ தொழில்நுட்பம் அது நம்ம குறைத்தே மதிப்பிட முடியாது. அது நம்மள ஆச்சரியத்துக்கு எடுத்து செல்கிறது. படம் முடிஞ்சு நம்ம வெளியில வரும்போது ஒரு சங்கர் படத்துல உட்கார்ந்துட்டு நம்ம வரும். கமலஹாசனை சொல்ல முடியாது. 105 வயசு தாத்தாவா இருந்தாலும் அதே 75 வயசுலயே காட்டிட்டு இருக்காங்க. இதுல இந்தியன் 3 வரும்போது கமலஹாசன் மன்னிக்கவும் அந்த இந்தியன் தாத்தாவுக்கு 145 வயசு இருக்கும். 30 வருஷம் அந்த படம் வர்றது. 145 வயசுக்கான அறிவு வேணும் டைரக்டர் சங்கருக்கு. அவர்கிட்ட மொத்தத்துல சரக்கு இல்ல என்பது ரொம்ப தெளிவா இருக்கு. இத்தனை நாள் ஒரு நல்ல குதிரையில சவாரி செய்துட்டு இருந்தார். பாலகுமாரன் என்ற ஒரு தரமான குதிரை. அவரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. திரு சுஜாதா அவர்கள், அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கதை ஆசிரியர். அவரை நம்பி டிராவல் பண்ணிட்டு இருந்தார். இப்ப யாருமே இல்லை அவருக்கு. அதனால திரு சங்கர் சார் மறுபடியும் நீங்க 35-30 வருஷத்துக்கு முன்னாடி நடேசன் பார்க்ல உட்கார்ந்து எழுதுனீங்க தெரியுமா? ரொம்ப தெளிவான உங்க முகம், நல்ல தெளிவான ஒரு அறிவு இருந்தது உங்களுக்கு.
இப்போ அது இல்லையான்னு சொல்லி மக்கள் ஆச்சரியத்துடன் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால நீங்க மறுபடியும் அடுத்த கதைக்கு நடேசன் பூங்காவுக்கு போங்க. கமலஹாசனையோ ஏஐ தொழில்நுட்பத்தை தான் நீங்க பார்க்காதீங்க. இந்த படத்துல பிளாஷ்பேக் சீன்லாம் சும்மா அப்படி தெளிச்சிருக்கிறாங்க. தெளிச்சிருந்தாலும் ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துள்ள ஒரு கருத்தை சொல்ல முயற்சிக்கிறார் திரு சங்கர் அவர்கள். ஆனால் அது மக்களிடையே ஒரு நகைச்சுவையாக மாறிவிட்டது. அவ்வளவுதான். இந்த இந்தியன் 2 சொல்லும் போது நம்ம என்ன சொல்றது, சங்கருடைய பரிதாபங்களை தான் காட்டுது. இந்தியா கூட்டணி இந்தியாவில் தோத்தா மாதிரி இந்தியன் 2 தோத்துதா, இல்ல 543க்கு 99 வாங்குச்சா, இல்ல 100க்கு 99 வாங்குச்சான்றது உங்கள்கிட்டயே இந்த கருத்தை நான் விட்டு நன்றி, வணக்கம்.